Excellent. Birbal identifies the thief. Birbal thiefனா திருடன் வச்சுக்கலாம், குற்றவாளி வச்சுக்கலாம். ஐடென்டிஃபைஸ் கண்டுபிடிக்கிறார். பீர்பால் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு, இல்லை திருடனை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற கதையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, மற்றவங்க நம்மகிட்ட இந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் நம்ம கேட்க போகிறோம். கவனமாக கேளுங்க. முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அவர் என்ன சொன்னாருங்கிறத நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த கதையை கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லா புரியும். இப்போது கதையை கேட்போம், கவனமாக கேளுங்க. One fine morning, a minister from Emperor Akbar's court had gathered in the assembly hall. He informed the emperor that all his valuables had been stolen by a thief the previous night. Akbar was shocked to hear this because the place where that minister lived was the safest place in the kingdom. He invited Birbal to solve the mystery. Birbal said it is definitely not possible for an outsider to enter into the minister's house and steal the valuables. This blunder is definitely committed only by another minister of that court. Saying so, he arranged for a donkey to be tied to a pillar. He ordered all the courtiers to lift the donkey's tail and say, "I have not stolen." Birbal added, "Only then we can judge the culprit." After everyone had finished, he asked the courtiers to show their palm to him. All the courtiers except Alim Khan had a black patch of paint on their palm. Birbal had actually painted the donkey's tail with a black coat of paint. In the fright, the guilty minister did not touch the donkey's tail at all. Thus Birbal once again proved his intelligence and was rewarded by the king with 1000 gold coins. ஓகே, இந்த கதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒன் ஃபைன் மார்னிங். ஒன் அப்படின்னா ஒன்று, மார்னிங் அப்படின்னா காலை, ஒரு நாள் காலை. ஒன் மார்னிங் அப்படின்னா ஒரு நாள் காலையில் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஃபைன் மார்னிங் அப்படின்னா ஒரு அற்புதமான காலை வேளையில், எ மினிஸ்டர் ஒரு மந்திரி, ஃப்ரம் எம்பரர் அக்பர்ஸ் கோர்ட். அந்த மந்திரி எங்கே மந்திரியாக இருந்தார் அப்படின்னா, பேரரசர் அக்பர்னுடைய சபையில் மந்திரியாக இருந்தவர். ஹேட் கேதர்ட் அப்படின்னா கூட்டுறது. ஹேட் கேதர் அப்படின்னா கூட்டினார். இன் அசம்பிளி ஹால், ஒரு அசம்பிளி ஹாலில் எல்லோரும் கூடுற சபையில் ஹாலில் எல்லாரையும் வர சொல்லி கூப்பிட்டு ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஹீ இன்ஃபார்ம்டு, அந்த மந்திரி சொன்னார். ஹீ இன்ஃபார்ம்டு சொன்னார். த எம்பரர், அதாவது பேரரசர்கிட்ட சொன்னார். தட் என்னென்னா, தட் அப்படின்னா என்னென்னா, ஆல் ஹிஸ் வேல்யூபிள்ஸ், அவருடைய பெரும் மதிப்பிற்குரிய விஷயங்கள் எல்லாம், அதாவது விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாம், ஹேட் பீன் ஸ்டோலன். ஸ்டோலன் அப்படின்னா திருடப்பட்டது. ஹேட் பீன் ஸ்டோலன் அப்படின்னா திருடப்பட்டு விட்டது. பை எ தீஃப், ஒரு திருடனால் திருடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரீவியஸ் நைட், எப்போ நடந்தது? த ப்ரீவியஸ் நைட், இதுக்கு முன்னால் நாள். இப்போ நம்ம இன்றைக்கி கூடியிருக்கோம் இல்லைங்களா, நேற்று நைட்டு இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். அக்பர் வாஸ் ஷாக்ட், அக்பர் அதிர்ச்சியானார். டு ஹியர் திஸ், இதை கேட்குறதுக்கு அக்பர் என்னன்னார்? அதிர்ச்சியானார். பிகாஸ், ஏன்னா த பிளேஸ், இடம், அந்த இடம், எந்த இடம்? வேர் தட் மினிஸ்டர் லிவ்டு, எங்கே அந்த மந்திரி வாழ்ந்தாரோ அந்த இடம் வாஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். சேஃபஸ்ட் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான இடம், இருக்கிறதுலே பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டது. இந்த கிங்டம், இந்த அரசாட்சியிலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் எது அப்படின்னா அது அந்த இடம்தான், அந்த மந்திரி வாழ்ந்த இடம்தான், மந்திரிகள் வாழக்கூடிய இடங்கள் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்தே காணாமல் போச்சா அப்படின்னு கேட்ட உடனே மந்திரிக்கு, அந்த அக்பருக்கு என்னாச்சு? அதிர்ச்சியானது. அக்பர் வாஸ் ஷாக்ட் டு ஹியர் திஸ் பிகாஸ் த பிளேஸ் வேர் தட் மினிஸ்டர் லிவ்ட் வாஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் இன் த கிங்டம். ஹீ இன்வைட்டட் பீர்பால், அவர் பீர்பாலை வர வச்சார். டு சால்வ் த மிஸ்ட்ரி, இந்த புதிரை தீர்க்கிறதுக்காக வர சொன்னார். சால்வ் அப்படின்னா தீர்ப்பது. அப்போது இந்த புதிரை என்னடா அது இங்கேருந்தே காணாமல் போச்சுன்னா எப்படி? சரி, பீர்பால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? பீர்பாலை வர வச்சார். இந்த புதிரை தீர்வு பண்ணுப்பா அப்படின்னு வர வச்சார்.
பீர்பால் சொன்னார், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். நாட் பாசிபிள்னால் முடியாது, டெஃபினெட்லி நாட் பாசிபிள் கண்டிப்பாக முடியாது. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள், இது கண்டிப்பாக முடியாது. என்ன முடியாது? ஃபார் அன் அவுட்சைடர், வெளியாளுக்கு முடியாது. என்ன முடியாது? டு என்டர் இன் டு த மினிஸ்டர்ஸ் ஹவுஸ், இந்த மந்திரியனுடைய வீட்டுக்குள்ளார நுழையிறதுங்கிறது வெளியாட்களால் முடியாது. அண்ட் ஸ்டீல் த வேல்யூபிள்ஸ், வெளியாள் உள்ளே வந்து இந்த மாதிரி ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் திருடுறது. ஸ்டீல் அப்படின்னா திருடுறது. அப்போது திருடுவது முடியாத காரியம். திஸ் பிளண்டர் இஸ் டெஃபினெட்லி கமிட்டட் அப்படின்னா இந்த தப்பு, திஸ் பிளண்டர் இந்த தப்பு இஸ் டெஃபினெட்லி கமிட்டட்னா செய்யப்பட்டது, கண்டிப்பாக செய்யப்பட்டது. ஒன்லி பை அனதர் மினிஸ்டர், இன்னொரு மந்திரியால் மட்டும்தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்க முடியும். ஆஃப் தட் கோர்ட், அதே சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு மந்திரியால் மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியும். திஸ் பிளண்டர் இஸ் டெஃபினெட்லி கமிட்டட் ஒன்லி பை அனதர் மினிஸ்டர் ஆஃப் தட் கோர்ட் அப்படின்னு சொன்னார். சேயிங் ஸோ, இந்த மாதிரி சொல்லிவிட்டு, சேயிங் ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஹீ அரேஞ்ச், அவர் ஏற்பாடு பண்ணினார். அரேஞ்சுனா ஏற்பாடு பண்ணினார். ஃபார் எ டாங்கி, ஒரு கழுதைக்கு ஏற்பாடு பண்ணார். டு பி டைட் டு எ பில்லர், பில்லர் அப்படின்னா ஒரு தூண். டைட் டு எ பில்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூணில் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். டு பி டைட் டு எ பில்லர், கொண்டு வந்து கட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்ணார்? கட்ட வச்சார் அப்படிங்கிறது தான் டு பி டைட் டு எ பில்லர். யாரோ கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்? டைட் டு எ பில்லர். நான் போனேன், தேர் ஐ சா டாங்கி டைட் டு எ பில்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நான் பார்க்கப்போ அந்த தூணில் வந்து ஒரு கழுதை கட்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே டு பி டைட் டு எ பில்லர்னு என்ன அர்த்தம்? பீர்பால் என்ன சொன்னார்? ஒரு கழுதையை கொண்டு வந்து கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கட்ட வச்சார். சேயிங் ஸோ ஹீ அரேஞ்ச்ட் ஃபார் எ டாங்கி டு பி டைட் டு எ பில்லர். ஹீ ஆர்டர்ட், அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணார்? இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணித்தார். என்ன பணித்தார்? ஆல் த கோர்ட்டியர்ஸ், அந்த சபையோர்கள் எல்லாருக்கும் ஒரு வேலையை சொன்னார். என்ன சொன்னார்? டு லிஃப்ட் த டாங்கிஸ் டெயில், அந்த கழுதையினுடைய வாழை பிடிச்சி தூக்க சொன்னார். அண்ட் சே, அதே மாதிரி சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ஐ ஹேவ் நாட் ஸ்டோலன், நான் திருடலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பீர்பால் ஆடர், பீர்பால் இதை சொல்லிவிட்டு பீர்பால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார்? ஒன்லி தென், அப்படி பண்ணாதான் we can judge, நம்ம தெரிஞ்சிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். the culprit, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். only then we can judge the culprit அப்படின்னு சொன்னார். after everyone had finished, எல்லாரும் முடித்த பின்னால், ஆஃப்டர்னா பின்னால், எதுக்கு பின்னால்? everyone had finished, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொன்ன பின்னால், he asked, அவர் கேட்டார். பீர்பால் வந்து கேட்டார். என்ன கேட்டார்? the courtiers, அந்த சபையோர்களை கேட்டார். டு ஷோ their palm to him, உங்களுடைய கைகளை, உள்ளங்கைகளை, பாம்னா உள்ளங்கை, அதாவது கை அப்படி விரித்து காட்டுறோம் இல்லையா, பாம், அதை வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆல் த கோர்ட்டியர்ஸ், எல்லா சபையோர்களுக்கும், எக்ஸப்ட் தவிர, அலீம்கானை தவிர எல்லா சபையோர்களுக்கும், ஹேட் எ பிளாக் பேட்ச் ஆஃப் பெயிண்ட், ஒரு கருப்பு பெயிண்டினுடைய கருப்பு தடம் வந்து எல்லாருடைய கையிலையும் இருந்துச்சு. யாருக்கு மட்டும் இல்லை, அலீம்கான் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆன் தேர் பாம், அவங்களுடைய உள்ளங்கையில் எல்லாருக்கும் கருப்பு கலரு பெயிண்ட் இருந்துச்சு. பீர்பால் ஹேட் ஆக்சுவலி பெயிண்டட், பீர்பால் ஹேட் ஆக்சுவலி பெயிண்டட் அப்படின்னா, பெயிண்டட் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறது, ஆக்சுவலி உண்மையாலும், அவர் வந்து உண்மையாலும் பெயிண்ட் அடிச்சிருந்தார். ஹேட் ஆக்சுவலி பெயிண்டட்னா அவர் ஏற்கனவே பெயிண்ட் அடித்து வச்சுருந்தார். த டாங்கி ஸ்டைல், அந்த கழுதையினுடைய வாலில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தார். வித் எ பிளாக் கோட் ஆஃப் பெயிண்ட், அந்த கருப்பு கலர் பெயிண்டால் அந்த வாலில் என்ன பண்ணியிருந்தார்? பெயிண்ட் அடித்து வச்சுருந்தார். இந்த ஃப்ரைட், பயத்தில், இந்த ஃப்ரைட் அப்படின்னா பயத்தில்,
த கில்ட்டி மினிஸ்டர், த தப்பு செஞ்ச மினிஸ்டர், தப்பு செஞ்ச மந்திரி, டிட் நாட் டச் த டாங்கிஸ் டெயில், அவர் கழுதையினுடைய வாலை தொடலை. டிட் நாட் டச் தொடவில்லை. எதை தொடலை? த டாங்கிஸ் டெயில், கழுதையினுடைய வாலை தொடலை. அட் ஆல், அவங்க கழுதையினுடைய வாலை தொடவே இல்லை. தஸ், இதன் மூலமாக பீர்பால் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ்டு, பீர்பால் இன்னும் ஒரு முறை தன்னை நிரூபித்தார். ப்ரூவ்டுனா நிரூபிக்கிறது. ஹிஸ் இன்டெலிஜென்ஸ், அவருடைய புத்திசாலித்தனத்தை நிரூபித்தார். அண்ட் வாஸ் ரிவார்டட், மேலும் அவருக்கு ரிவார்டு கிடைச்சிது. பை த கிங், ராஜா என்ன பண்ணார்? ராஜா கிட்டேருந்து ரிவார்டு கிடைச்சிது, அதாவது பரிசு கிடைத்தது. வித் 1000 கோல்டு காயின்ஸ், அவருக்கு 1000 கோல்டு காயின் வந்து ராஜா வந்து பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னும் ஒரு முறை நம்ம இந்த ஸ்டோரியை கேட்கலாம், எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள். One fine morning, a minister from Emperor Ragbas court had gathered in the assembly hall. He informed the emperor that all his valuables had been stolen by a thief the previous night. Akbar was shocked to hear this because the place where that minister lived was the safest place in the kingdom. He invited Birbal to solve the mystery. Birbal said it is definitely not possible for an outsider to enter into the minister's house and steal the valuables. This blunder is definitely committed only by another minister of that court. Saying so, he arranged for a donkey to be tied to a pillar. He ordered all the courtiers to lift the donkey's tail and say, "I have not stolen." Birbal added, "Only then we can judge the culprit." After everyone had finished, he asked the courtiers to show their palm to him. All the courtiers except Alim Khan had a black patch of paint on their palm. Birbal had actually painted the donkey's tail with a black coat of paint. In the fright, the guilty minister did not touch the donkey's tail at all. Thus Birbal once again proved his intelligence and was rewarded by the king with 1000 gold coins. ஓகே, இப்போ இந்த கதையில் வர கதையை பேஸ் பண்ணி ஒரு 2 கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப கவனமாக 2-3 முறை கூட கேளுங்க. கேட்டுட்டு இதுக்குண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. 1. What color paint was painted in the tail of donkey? 2. How much was the prize amount? ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கதைகளை டெய்லி கதைகள் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம ஆங்கிலத்தை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மெத்தடில் மட்டும் நாங்கள் கற்றுக்க முடியும். ஒருவேளை சார் எனக்கு வந்து பேசிக்கே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இப்போ சொல்கிற மாதிரியான 360 கதை கலெக்ஷனை எங்களுடைய இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை நிறைய பேர் வாங்கி ஜஸ்ட் 3 மாதத்தில் ஆங்கிலத்தை அது மேலே இருக்கிற பயத்தை ஈஸியாக போக்கிட்டுருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், ஆங்கிலம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய அறிவுக்கு விலையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆங்கிலத்தை படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஸோ இதை வாங்கிறதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா 8508502200 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.